நெல்லை அரிசியாக திட்டுற இடத்துக்கு பேர் ரைஸ் மில். வீட்டுக்கு வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் அரைக்கிற இடத்துக்கு பேர் ஃப்ளவர் மில். நாம் அது ரைஸ் மில்னு சொல்லுவோம், அது ஃப்ளவர் மில். ஏன் காற்றாலைகளுக்கு காற்றை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற இடங்களுக்கு வந்து விண்டு மில்னு பேர் வச்சாங்க? மேலை நாடுகளில் வந்து நம்ம இன்றைக்கி மின்சார மோட்டர்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலையில் ஓடக்கூடிய அந்த தண்ணியை வச்சு ஒரு வாட்டர் வீல்னு ஒரு சக்கரத்தை சுற்ற விட்டு அந்த ஆற்றலை வச்சு அந்த மாவு அரைக்கிற கோதுமையை வந்து மாவாக அரைக்கிற அந்த கற்களை இயக்குவாங்க. அப்படி வந்து ஒரு நீர்நிலை இல்லாத இடத்துல வந்து காற்றாலைகளை நிறுவி அந்த காற்றாலைகளில் அந்த இறக்கை சுற்றும் போது அந்த ஆற்றலை வச்சு அந்த அரைக்கிற இயந்திரத்தை இயக்குவாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பு காற்றுலேருந்து ஆற்றலை எடுத்து இயங்குகிற ஒரு அமைப்பு வந்து மாவரைக்கிறதுக்கு தான் இருந்திருக்கு. அந்த பேரே வந்து இன்றைக்கி நாம் மின்சாரம் தயாரிக்கிற அந்த பெரிய காற்றாலைகளுக்கும் அமைஞ்சு போச்சு.